புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் கனமழை இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. மேலும் காற்றின் வேகமும் அதிகமாக வீசியதால் புதுச்சேரியில் பெரும்பாலான சாலைகள் நீரில் மூழ்கின. பல்வேறு பகுதிகளில் மரங்களும் முறிந்திருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் இரவு கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் 2 மணி முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நள்ளிரவு 3 மணி வரை கிட்டத்தட்ட 13 மணி நேரம் பெய்த கனமழை மற்றும் காற்றால் நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களும் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மற்றும் மரங்கள் முறிந்து கிடப்பதால் மருத்துவமனைகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி 46 சென்டிமீட்டர் அதிகமான மழை பெய்திருக்கிறது. நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளும் நீரில் மூழ்கியிருக்கின்றன. குறிப்பாக பிரதான சாலைகளான மகாத்மா காந்தி சாலை, நேரு வீதி, அண்ணா சாலை, வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் புதுச்சேரி முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், ஜீவா நகர், சாரம், பூமியாம்பேட் ஆகிய பகுதிகளில் அனைத்து வீடுகளும் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கின்றன. ஒரு சில இடங்களில் தரைத்தளம் முழுவதும் நீரில் மூழ்கி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முதல் தளத்தில் வசித்து வருகின்றனர். அது எதிர்பாராத இந்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தாழ்வான பகுதிகள் என்று கண்டறியப்பட்ட ஒரு இடங்களில் இருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு சில பகுதிகளில் இந்த அளவுக்கான மழைநீர் தேங்கும் என்று எதிர்பார்க்காத நிலையில் அங்கும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த தொடர் மழை மற்றும் காற்றின் காரணமாக அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் சற்று ஓய்வும் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவசர கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பு கொண்டவர்களை தொடர்ந்து அந்த கண்காணிப்பு அறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து விரைவில் மீட்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். இந்த பெஞ்சல் புயலின் உத்தரத்தாண்டவத்தால் புதுச்சேரியே தண்ணீரில் மிதக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து தாழ்வான பகுதியில் உள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகளும் அங்கு சிக்கியுள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்கும் பணிகளும் தொடர்ந்து துரிதப்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து மழை பெய்தது காரணமாக இதில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வெள்ள நீரை வெளியேற்றுவதிலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்றால் தற்போது மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதனால் மீண்டும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. மின் மோட்டார்களை கொண்டு தண்ணீரை மீண்டும் வெளியேற்றினால் மீண்டும் தண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மனம் முறிந்தால் புதுச்சேரி முழுவதுமே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு நேற்று இரவு முழுவதும் இருளில் மூழ்கியது என்றே சொல்லலாம். தற்போது வரை புதுச்சேரி முழுவதுமாக மின் இணைப்பு தற்போது வரை வழங்கப்படவில்லை. தற்போதும் இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை முதல் அனைத்து சாலைகளிலும் மரங்கள் விழுந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்திருக்கிறது. எந்த ஒரு இடத்திலிருந்தும் மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் காரணமாக அனைத்து சாலைகளும் நீரில் மூழ்கியிருப்பார். வாகன ஓட்டிகள் அங்கு வாகனங்களை இயக்கும் போது வாகனங்களும் பழுதாகின்றன. மேலும் இன்றைய தினம் பொறுத்தவரை இதற்கான அந்த மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை அனைத்து திரையரங்கிலும் நேற்று மாலை மற்றும் இரவு காட்சிகள் ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் குலத்தவன் உத்தரவிட்ட நிலையில் இன்று அனைத்து காட்சிகளும் ரத்து செய்திருக்கிறார். ஏனென்றால் பொதுமக்கள் வெளியே வருவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரையரங்கில் இயக்கூடாது. மேலும் இன்றைய தினமும் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. என சுற்றுலா பயணிகள் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடப்பட்டிருக்கிறது. இந்த மழை முற்றிலுமாக ஓயும் வரை அத்தியாவசிய தேவையை தவிர்த்து யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.